வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம ஆல்ரெடி நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல நேற்று ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன். இனிமேல் நம்ம அந்த ஆப்டிடியூட் சம்பந்தமா வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் எஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எதுக்காக நம்மளுக்கு இந்த தாட் தோணுச்சு அப்படின்னம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆப்டிடியூட் தேவைப்படுது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஓகேங்களா, பேங்க் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம், வரக்கூடிய வீடியோஸ்ல. ஸோ அதுல இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெர்சன்டேஜ், ஓகேங்களா. ஸோ இந்த பெர்சன்டேஜ்ன்ற டாபிக்ல கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னம்னா 2-3 ப்ராப்ளம் கேட்டுருவாங்க, ஓகேங்களா. நீங்க நிறைய எக்ஸாம் எழுதுனவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அப்படி எழுதிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேங்களா. ஒரு வட்டம் நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் இந்த பெர்சன்டேஜ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நம்ம இதுலயும் பார்க்க போறோம், ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எஸ் டெசிமல். கொடுத்துருக்கிற நம்பரை ஃபுல்லாமே டெசிமலா நம்மள எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6% அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா டெசிமல் எழுதணும். அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்ப 6% அப்படின்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னம்னா 6/100 அப்படின்னு நம்ம எழுதலாம், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படின்னம்னா அந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை தூக்கிட்டு அப்படி என்ன பண்ணிருங்க அப்படின்னம்னா 100ஆல வகுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ 6/100 பார்க்கும்போது என்ன பண்ணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு புள்ளியை வச்சு நம்ம 6ன்னு போட்ட வேண்டியதான், 0.06, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி 28%, ஓகேங்களா. இது ரொம்ப பேசிக் சம்னு நீங்க நினைக்காதீங்க. இதை கூட எக்ஸாம்ல கேட்டிருக்கனாலதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது 28%. இந்த 28% நீங்க எப்படி எழுதலாம், 28/100. ஸோ இது எப்படி வரும், 0.28, ஓகேங்களா. 0.28. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 0.2, ஓகேங்களா. அது நீங்களே கூட செய்யலாம், ஓகேங்களா. 0.2% நீங்க என்ன பண்ணலாம், 0.2/100, ஓகேங்களா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 2 0 போட்டு 2 போட்ட ஆன்சர் முடிஞ்சது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0.04, ஓகேங்களா. இதை நீங்களே கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னோம்னா 0.04/100 போடுறேன், ஓகேங்களா. ஸோ 2 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 போட்டு 0.4 எழுதிட்டா ஆன்சர் முடிஞ்சது, ஓகேங்களா. இதான் நம்ம டெசிமல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2%. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க, 1/2%, ஓகேங்களா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா 1/2 × 1/100. சார் அது எப்படி சார் இது மட்டும் நீங்க இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகேங்களா. ஸோ கவனிங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ இங்க நம்ம இந்த 6% எப்படி எழுதலாம் பாத்தீங்க அப்படின்னம்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா 6/100 உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், ஓகேங்களா. பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 6 × 1/100. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா 6/100 அப்படின்னு சொல்லி போடுறோம், ஓகேங்களா. அதே தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க எழுதியிருக்கேன், ஓகேங்களா. 1/2%ங்கிறத 1/2 × 1/100, ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன வரும், 1/200. அந்த 1/200 ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.005, ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பேங்க் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சரோஜ்ன்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா, நான் முதல் கொஸ்டினை வாசிடுறேன். சரோஜ் இன்வெஸ்ட் ₹72,318 which is 17% of her annual income in mutual fund. What is her monthly income? ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, சரோஜ்ன்றவங்க 72,318 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17% அவங்களோட ஆனுவல் இன்கம், ஓகேங்களா. அப்படின்னா அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னம்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நான் முதலே சொல்லிட்டேன், அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னம்னா அவங்க ஆனுவல் இன்கமோட 17% தான் இந்த அமௌண்ட், ஓகேங்களா. தென் 17% ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற ரூபா 72,318. ஸோ அதை நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னம்னா 17% ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 17% ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், 17
டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 72,318. ஆல்ரெடி நம்ம பழசுல பார்த்ததுதான் ஓகேங்களா. 17% வரும்போது என்ன பண்ணிடணும், 17 டிவைடட் பை 100 ஓகேங்களா. ஸோ இந்த 17% நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா வந்துட்டு இந்த இடத்துல 17 டிவைடட் பை 100 போட்டிருக்கேன். இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணியாச்சு, மல்டிபிளிகேஷன்ல கொண்டு போயாச்சு, ஈக்குவல் டு இந்த வேல்யூ அவங்களோட அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ அப்படியே போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. அப்படின்னா என்ன ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதினோம்னா இந்த 100 வந்து என்ன போயிடும், இங்கே உங்களுக்கு மல்டிபிளிகேஷன்ல போயிடும். இந்த 17 வந்து கீழே டிவிஷன்ல வந்துடும். அப்படிதான் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னம்னா 4,25,400 ஓகேங்களா. இதுதான் வந்து எக்ஸுங்கிறது. எக்ஸுங்கிறது நம்ம என்ன போட்டிருக்கோம், அவங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேங்களா. அவங்களோட வருட வருமானம் தான் வந்து எக்ஸ். பட் நம்மளுக்கு கேள்வியில கேட்டிருக்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், வர்ற வேல்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 நாள். ஸோ வர்றது என்ன பண்ணணும், நம்ம 12ஆல டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 12ஆல் டிவைட் பண்ண வர்ற ஆன்சர் எவ்வளவு, 35,450. அப்படின்னா சரோஜின்றவங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னம்னா 35,450 ரூபாய் ஓகேங்களா. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களோட ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஒரு டிவியை வந்து மார்க்கெட்ல வந்து விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்கன்னா 9% சேல்ஸ் டேக்ஸ் போட்டு விற்கிறாங்க. அப்படி விற்கும் போது அந்த டிவியோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,407 ரூபா. ஸோ அப்படின்னா ஃபைண்ட் இட் மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆஃப் தி டிவி ஓகேங்களா. அந்த எம்ஆர்பி ரேட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதோட என்ன பண்ண நெக்ஸ்ட் எக்ஸ் அதை கவனிங்க. என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா அந்த எக்ஸோட என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா 9% வந்து டேக்ஸ் போடுறாங்க ஓகேங்களா. அந்த டிவியோட விலை வந்து எக்ஸ் ரூபாய் ஓகேங்களா. அதுல என்ன பண்றாங்க 9% டேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வந்து விற்க முடியுது அந்த டிவி அவங்களால ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிறது அந்த டிவியோட விலை பிளஸ் 9% ஆஃப் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் அந்த எக்ஸ்ல என்ன பண்றாங்க 9% வந்து டேக்ஸ் போடுறாங்க. போட்டோடனே நம்மளுக்கு எவ்வளவு வருது, இந்த ரூபா வருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த 9% நான் என்னவா மாத்திருக்கேன், இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 9x டிவைடட் பை 100 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க 109 வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னம்னா ஜஸ்ட் நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 100ஐயும் எக்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100x வரும். 100x பிளஸ் 9x 109x ஓகேவா டிவைடட் பை இந்த 100 ஈக்குவல் டு திஸ் வேல்யூ ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிரும், இந்த 100 வந்து மல்டிபிளிகேஷன்ல போயிடும், 109 டிவிஷனுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12,300 ரூபாய் ஓகேங்களா. ஸோ அந்த டிவியோட பிரைஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னம்னா 12,300 ரூபாய். 9% டேக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் 13,407 ரூபாய்க்கு வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் சொல்றது புரியல அப்படின்னம்னா திரும்ப இன்னொரு டைம் நீங்க பாருங்க ஓகேங்களா. முதல் டைம்லேயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த சம் வந்து புரிஞ்சிடாது ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைம் நான் சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க ஒரு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து புரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. டிஃபரன்ஸ் பிட்வீன் 31% ஆஃப் நம்பர் அண்ட் 13% ஆஃப் சேம் நம்பர் இஸ் 576 ஓகேங்களா. ஒரு நம்பரோட 31% ஒரு நம்பரோட 13% டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 576. அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட 17% எவ்வளோன்றதை ஆன்சரா கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா அந்த நம்பரை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம கண்டுபிடிக்க போற நம்பர் என்ன பண்ண வச்சுக்கிறோம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அந்த எக்ஸ் எப்படி எழுதலாம், ஸோ 31% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 13% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 576. அதான் நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது 13% ஆஃப் நம்பர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 31% ஆஃப் நம்பர் அண்ட் 13% ஆஃப் சேம் நம்பர் இஸ் 576. அதான் இங்க போட்டிருக்கேன். 31% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 13% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 576 ஓகேங்களா. ஸோ இது
இதுல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து காமனா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா 31 மைனஸ் 13 அப்படின்ற நான் காமனா எடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் காமனா வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 576. 31 மைனஸ் 13 போட்டா 18%. ஸோ 18% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 576. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நீங்க இந்த 18% எப்படி எழுதலாம்? 18 divided by 100 into x equal to 576. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? x கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? x equal to 576. இந்த 100 எங்க போகும்? மேல மல்டிபிளிகேஷன்ல போகும். இந்த 18 வந்து கீழே டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். அதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? நம்மளுக்கு வந்து x வந்து 3200 கிடைச்சிருச்சு. இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. இதுல 17% தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். அப்படியே எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17% ஆஃப் 3200. ஓகேங்களா? ஸோ 17% ஆஃப் 3200. அது எப்படி எழுதலாம்? 17 divided by 100 into 3200. ஓகேங்களா? அது அளவு ஆன்சர் வந்து 544. ஓகேங்களா? இதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு SBI PO எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, ஒரு மேன் இருக்காரு. அவர் வந்து அவரோட சேலரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 50% வந்து குறைக்கிறாங்க. ஓகேங்களா? குறைச்சிட்டு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா வந்துட்டு 50% வந்து கூட்டுறாங்க. ஓகேங்களா? அப்படி கூட்டுறனால அவருக்கு எவ்வளவு தூரம் லாஸ் ஆயிருக்காரு, அந்த பெர்சன்டேஜை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலுமே வந்து நடக்கக்கூடியதான். ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொருளோட விலையை வந்து குறைப்பாங்க. குறைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா கூட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்மளுக்கு யாருக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா அவரோட உண்மையான வேஜஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன நடக்குது? 50% ரெடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படின்னோம்னா 100 ரூபாய் 50% கால்குலேட் பண்றது ஈஸி. எவ்வளவு? 100 ரூபாய் 50% இருக்கும்போது அதுல பாதி அப்படின்னா எவ்வளவு? 50 ரூபா. ஓகேங்களா? ஸோ அவருக்கு என்ன ஆயிருது? அவர் வாங்கின 100 ரூபாயில 50% ரெடியூஸ் ஆயிட்டு அப்படின்னா அவரோட பிரசன்ட் வேஜ் இப்போ எவ்வளவு ஆயிருது? 50 ரூபா ஆயிருது. ஓகேங்களா? 100 ரூபா வாங்கிட்டு இருக்காரு, 50% போயிருச்சு. அப்படின்னா இப்போ கையில இருக்கிறது எவ்வளவு? 50% தான் வாங்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ்ட் பை 50%. ஓகேங்களா? இந்த 50 ரூபால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுல பாதியை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா 50 ரூபால பாதி எவ்வளவு? 25 ரூபாய் என்ன பண்றாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வந்து அவரோட இப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏற்கனவே 50 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு, குறைச்சு 100 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு, குறைஞ்சதுல 50 ரூபா ஆச்சு. ஸோ மறுபடியும் 50% கூட்டும் போது 25 ரூபா கூடி இருக்கு. ஸோ எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னோம்னா வந்துட்டு இப்ப நான் இன்க்ரீஸ்ட் வேஜ் வந்து அவருக்கு வந்து 75 ரூபா. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு? இந்த ஏற்ற இறக்கத்துக்கு அப்புறமா 75 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம அந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்றோம். ஓவரால் வேஜஸ் வந்து 100 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு, ஃபைனல் வேஜ் வந்து 75 ரூபா. ஸோ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 100 ரூபா மைனஸ் 75 ரூபா, 25 ரூபா அவருக்கு வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் பண்ணும்போது 25% அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னம்னா வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா சக்சஸா போச்சு அப்படின்னம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம இன்னும் பெர்சன்டேஜ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம். ஆவரேஜ், ஓகேங்களா, டைம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதில் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னம்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வேற யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிளேஸ்மெண்ட், கம்பெனி பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஆப்டிடியூட் வந்து முக்கியம். ஸோ அவங்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.